கால்பந்து உலகமே கொண்டாடும் ஜாம்பவான் லியோனல் மெஸ்ஸிக்கு கொல்கத்தாவில் காத்திருந்த அனுபவம் ஒரு கசப்பான வரலாறாகவே மாறியுள்ளது. மெஸ்ஸியை காண குவிந்த ரசிகர்கள் ஏற்பாட்டாளர்களின் சொதப்பல்களால் ஆத்திரமடைந்து மைதானத்திற்குள் பாட்டில்கள் மற்றும் நாற்காலிகளை வீசியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் பாதுகாப்பு நலன் கருதி மெஸ்ஸி பாதியிலேயே மைதானத்தை விட்டு வெளியேறினார். கோட் இந்தியா டூர் பயணமாக இந்தியா வந்துள்ள மெஸ்ஸி இன்று கொல்கத்தா சால்ட் லேக் மைதானத்திற்கு வந்தார். ஆனால் அங்கு நடந்த சம்பவங்கள் முகம் சுளிக்கும் வகையில் அமைந்தது. மெஸ்ஸியை ஒரு முறையாவது பார்த்துவிட மாட்டோமா என்று சுமார் 4,500 முதல் 12,500 வரை பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கிய ரசிகர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. மைதானத்தில் போதிய ஏற்பாடுகள் செய்யப்படாததாலும் மெஸ்ஸியை சரியாக பார்க்க முடியாததாலும் ரசிகர்கள் கோபத்தின் உச்சிக்கே சென்றுவிட்டனர். மெஸ்ஸியை சுற்றி பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் இருந்துள்ளனர். அதனால் மைதானத்தில் இருந்த ரசிகர்களால் மெஸ்ஸியை பார்க்கக்கூட முடியவில்லை. ஆத்திரமடைந்த ரசிகர்கள் மைதானத்தில் இருந்த தடுப்பு கட்டைகளை உடைத்துக் கொண்டு முன்னேற முயன்றனர். கையில் கிடைத்த தண்ணீர் பாட்டில்கள், செருப்புகள் மற்றும் நாற்காலிகளை மைதானத்திற்குள் வீசி எறிந்தனர். மேடையிலிருந்து அரசியல்வாதிகள் மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை நோக்கி கூச்சலிட்டு தங்களது எதிர்ப்பை காட்டினர். ரசிகர்கள் கட்டுப்பாட்டை இழந்ததால் மெஸ்ஸியின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டது. அவர் மைதானத்தை ஒருமுறை வலம் வருவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ரசிகர்கள் பாட்டில்களை வீசத் தொடங்கியதும் பாதுகாப்பு அதிகாரிகள் அவரை சுற்றி வளைத்து பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். மைதானத்திற்குள் வந்த மெஸ்ஸி வெறும் 10 முதல் 20 நிமிடங்கள் மட்டுமே அங்கிருந்ததாக கூறப்படுகிறது. நிலைமை மோசமாவதை உணர்ந்த அவர் நிகழ்ச்சியை பாதியிலேயே ரத்து செய்துவிட்டு பாதுகாப்பு அதிகாரிகளுடன் வெளியேறிவிட்டார். சௌரவ் கங்குலி மற்றும் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி ஆகியோருடன் நடைபெறவிருந்த நிகழ்ச்சிகளும் கூட திட்டமிட்டபடி நடைபெறவில்லை. ஏற்பாட்டாளர் சதத்ரு தத்தா அங்கிருந்தவர்களிடம் அவர் இனி வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார் என கூறியதும் ரசிகர்களை அது மேலும் கோபப்படுத்தியது. மெஸ்ஸி அங்கிருக்க விரும்பாததால் உடனடியாக ஹோட்டலுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக அமைய வேண்டியது மோசமான நிர்வாகத்தால் கலவர பூமியாக மாறியது கால்பந்து ரசிகர்கள் தலைகுனிவை சந்திக்க வைத்துள்ளது. கொல்கத்தா பயணத்தை முடித்துக்கொண்டு மெஸ்ஸி இன்று மதியம் ஹைதராபாத் செல்கிறார். அங்காவது நிகழ்ச்சிகள் சரியாக நடக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. Subscribe to One India and never miss an update.